நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியம் சொல்கிறது, நதிக்கு இப்புறத்தில் சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தார், அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கர்த்தரே அதை செய்தார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவத்தை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் நடத்துகின்ற விதம் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு வித்தியாசமாக நடத்துகிறார். ஆனால் சாலமுடைய வாழ்க்கையை இந்த நாளில் நாம் படிக்க இருக்கிறோம். சாலமுடைய வாழ்க்கை எவ்வாறு நடத்தினார், எவ்வாறு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அவன் எவ்வாறு தேவனை விட்டு விலகி சென்ற போதெல்லாம் தேவன் ஒரு பாடத்தை கற்பித்தார். 1 ராஜாக்கள் 4:25 வாசிக்கிறோம், சாலமுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர்சபா மற்றும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் அத்திமரத்தின் நீரில் சுகமாய் குடியிருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது அந்த தேவனின் வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் 1 ராஜாக்கள் 3:12-13 நான் வாசிக்கிறோம், ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை, இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஒருவனும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உமக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று சொல்லி 1 ராஜாக்களை வாசிக்கிறோம். அப்படியானால் சாலமுடைய நாட்கள் எவ்வாறு இருந்தது, சாலமுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது பார்க்கும்போது, சாலமுடைய ஆட்சியின் ஆரம்ப நாட்களை பார்க்கும்போது ஆண்டுடைய ஆசீர்வாதம் இருந்தது, ஆண்டுடைய பாதுகாப்பு இருந்தது, ஆண்டுடைய அரவணைப்பு எவ்வளவாய் இருந்தது சாலமோனை நோக்கி என்பதை இந்த வசனங்கள் எடுத்து காட்டுகின்றன. ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன காரியம் என்று பார்க்கும்போது, கர்த்தர் ஏதோமனாகிய ஆத் என்னும் ஒரு விரோதையை சாலமோனுக்கு விரோதமாய் அங்கே எழுப்பினார் என்று 1 ராஜாக்கள் 11:14 வாசிக்கிறோம். ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மட்டுமின்றி எங்கும் பாதுகாப்பும் விரோதிகளே இல்லாத ஒரு சுற்றுப்புற சூழலையும் நம்முடைய தேவன் உருவாக்கி எடுத்தார். ஆண்டவரே இங்கு சாலமோனுக்கு ஒரு விரோதியும் எழுப்ப பண்ணினார். அது ஒருவரை நம்முடைய வாழ்க்கையிலே அது வியப்பாக இருக்கலாம். ஆனால் தேவன் ஏன் அப்படி செய்தார் என்று சொல்லி நீங்கள் நானும் வேதத்திலே படிக்கும்போது விரோதிகள் எழுப்பினார்கள் என்று பார்க்கும்போது ஆரம்ப நாட்களிலே ஆண்டவர் எவ்வளவாய் சாலமோனை நடத்தினார். அவர் ஆட்சியினுடைய காலத்திலே அஞ்ஞான பெண்களை திருமணம் செய்து கொண்டார், அஞ்ஞான தேவர்களை வணங்கி மரல விழுந்தார். அப்பொழுது கர்த்தர் தமது பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் விலக்கி கொண்டார். ஒருவேளை நீங்கள் நான்மாக ஆண்டவருக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்யும்போது சில வேளை ஆண்டவர் நமக்கு அனுமதிப்பார். அப்பொழுது ஆண்டவர் விலக்கி கொண்டார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். சாலமுடைய வாழ்க்கை ஆண்டவர் விட்டு விலகி செல்லும் போது அவனுடைய வாழ்க்கையிலே விக்கிரகத்தையும் அவன் மரல விழுனார் என்று சொல்லி பார்க்கும்போது விலகி சென்றார். அப்பொழுதுதான் விரோதிகள் எழுப்பினார்கள், கர்த்தரே அதை செய்தார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் விரோதமாக செல்லும் போது சில வேளை ஆண்டவர் அனுமதிப்பார் என்பதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. வேதம் கூறுகிறது, ஒரு அரசனுக்கோ அல்லது ஒரு அதிகாரத்திற்கோ விரோதிகள் இல்லாமல் இருக்க செய்வதும் விரோதிகளை எழுப்ப பண்ணுவதும் ஆண்டவர் தான். எனவே சாலமுடைய ஆட்சியில் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தார். எதிரிகள் இல்லாத அமர்க்கையான வாழ்க்கையை தேவன் கட்டளையிட்டார். பிற்பாடாக அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. தேவன் நம்முடன் கனிவாக நயமாக பேசுகின்ற வேளையிலே நம் தவறுகளை ஒரு தாயுடைய பரிவுடன் சுட்டி காட்டி நம்ம நல்வழியில் நடத்த முயற்சிக்கும் போது நாம் திருந்தாவிட்டால் தேவனுக்கு பிரியமானவர்களே, திருந்திவிட்டால் நல்லது, இல்லை என்றால் தேவன் கடினமாக செயல்படுத்துவது நம்மை திருத்த முயற்சிப்பார். தேவ கிருபையை அலட்சியம் நாம் செய்யாதிருப்போம். எனவே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அப்படியே ஆண்டவர் சில வேளையிலே அவன் மரல வீணான்.
அப்படி போகாதபடி எப்பொழுதுமே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.